குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அலகு 20 வளரிளம் பருவமடைதல் பாடத்தில் இனப்பெருக்க ஆரோக்கியம் பகுதியை பார்க்க போகிறோம். இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது பருவமடைந்த ஆண்கள் மற்றும் பெண்களின் உடலில் இனப்பெருக்க உறுப்புகள் நன்கு வளர்ச்சியடைந்து அவைகள் செயல்படும் பொழுது அந்த வேளையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் எவ்வாறு தங்களை உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விவரித்தல் நிகழ்ச்சி தான் இந்த இனப்பெருக்கம் ஆரோக்கியம் என்பது. ஒவ்வொரு உடல் மற்றும் மனநலமே அந்நபரின் ஆரோக்கியத்தை குறிப்பிடப்படுகிறது. இப்போது ஆரோக்கியமான மனிதர்களுக்கான எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும்னா உடல் மற்றும் மனம் நலம் நிறைவாக இருந்தால் மட்டுமே தான் அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக கருதப்படுகிறது. இந்த ஆரோக்கியத்தை உலக சுகாதார அமைப்பு என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை வளரிளம் பருவத்தின் நடத்தை, உணர்ச்சி, உடல் மற்றும் சமூக அம்சங்களின் மொத்த கூறாக வரையறுத்துள்ளது. அது அந்த குறிப்பிட்ட ஒரு உயிரினங்களான ஆண்கள் மற்றும் பெண்கள் அவங்களுடைய உணர்ச்சி, உடல் அமைப்பு மற்றும் சமூகம் சார்ந்த மொத்த அமைப்பாக இந்த இனப்பெருக்க ஆரோக்கியத்தை சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எந்த வயதை சார்ந்தவராக இருப்பினும் தன் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி மற்றும் தன் சுகாதாரம் ஆகியவை அவருக்கு தேவைப்படுகிறது. அப்போது உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, தன் சுத்தம் இதுதான் முக்கியமான ஒரு பண்பாக கருதப்படுகிறது. ஏன்னா அப்பொழுது தான் அவர்கள் ஆரோக்கியமான உடலை வைத்துக்கொள்ள வேண்டிய வழிமுறைகளாக இருக்குது. ஸோ பெண்கள் மற்றும் ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று தூய்மை. முதல் பாயிண்ட்டு, ஒரு நாளைக்கு 2 முறையாவது குளிக்க வேண்டும். அதாவது காலை மாலை என 2 வேளைகளிலும் நம்ம உடலை தண்ணீர் கொண்டு, அதாவது நீரினால் சுத்தப்படுத்தும் பொழுது, அதாவது குளிக்கப்படும் பொழுது உடலில் நோய் கிருமிகள் தாக்கம் எடுப்பதை குறைக்கலாம். அடிவயிறு, இடுப்பு பகுதி மற்றும் பிறப்புறுப்புகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி நன்றாக தேய்த்து குளிக்க வேண்டும். அப்போது அதிகமான கிருமிகள் தொற்று பரவக்கூடிய பகுதிகளை நன்கு கிருமி நீக்கம் செய்யும் பொழுது அந்த நோய் தொற்றிலிருந்து நம்ம உடலை பாதுகாக்கலாம். உள்ளாடைகளை தினந்தோறும் மாற்ற வேண்டும். பருத்தியால் ஆன உள்ளாடைகளையே சுத்தமாக வைத்து துவைத்து பயன்படுத்த வேண்டும். அதாவது உள்ளாடைகளை ஏன் பருத்தி துணிகளை பயன்படுத்த சொல்கிறாங்கன்னா, அப்பொழுது காற்றோட்ட வசதி இருக்கும், வியர்வை மற்றும் துர்நாற்றம் அடைக்காமல் பாதுகாக்க முடியும். ஸோ பருத்தி துணிகளால், காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால அங்கே காற்றோட்ட வசதி இருக்கிறதுனால அங்கே எளிதில் உலர்ந்துவிடும் தன்மை ஏற்படும். இதனால் அங்கே எந்த ஒரு துர்நாற்றமும் வீச வாய்ப்பில்லை. 15 வயதில், அதாவது டீனேஜ் காலத்தில் உள்ளவர்களுக்கு வியர்வை சுரப்பிகளினுடைய அதிகப்படியான செயல்பாட்டினால் சில நேரங்களில் உடலில் துர்நாற்றமும் ஏற்படும். இப்போது டீனேஜ் பருவ காலங்களில் ஆண்களுக்கும் இருந்தாலும் சரி, பெண்களும் சரி, உடலில் அதிகப்படியான வியர்வை சுரப்பியின் மூலமாக வியர்வை உற்பத்தியாக ஆரம்பிக்கும். இதனால் ஒரு சிலருக்கு உடல் முழுவதும் ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத அசாதாரணமான ஒரு வாசனை உடலிலிருந்து வெளிவர ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உடலில் உற்பத்தியாகின்ற அதிகப்படியான வியர்வையின் காரணமாகத்தான். ஓகே, இதனால் உடலை சுத்தமாக பராமரிக்கவில்லை எனில் பூஞ்சை, பாக்டீரியா மற்றும் தேவையற்ற பிற நோய் தொற்று உண்டாக வாய்ப்பு உள்ளது. ஓகே, அடுத்தது மாதவிடாய் சுகாதாரம். இந்த மாதவிடாய் சுகாதாரம் என்பது முழுக்க பெண்களின் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். மாதவிடாய் சுழற்சியின் பொழுது உடல் தூய்மையில் பெண்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். துணிகளுக்கு பதிலாக ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடிய நாப்கின்கள் அல்லது டாம்பூன்களை பயன்படுத்துவதால் நோய் தொற்றிற்கான வாய்ப்பு குறைகிறது. இப்போது பழைய காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சுத்தம் செய்வதற்காக பழைய துணிகளை பயன்படுத்தினாங்க. ஸோ ஆனால் இப்போ நாகரிகமான காலகட்டத்தில் சுத்தமாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக நாப்கின்களையும் டாம்பூன்களையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஓகே, துணிகளை விட சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்குது. ஓகே, மாதவிடாயின் அளவை பொறுத்து அவை அடிக்கடி மாற்றப்பட வேண்டும். மீண்டும் துணியினை பயன்படுத்துவதாக இருந்தால் சோப்பினை உபயோகித்து வெந்நீரில் துவைத்து நன்கு வெயிலில் உலர்த்திய பிறகு பயன்படுத்த வேண்டும். இது அவங்க துணிகளை பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அந்த பயன்படுத்தப்பட்ட துணிகளை மீண்டும் பயன்படுத்தணும்னா அவற்றை நன்கு கிருமி நீக்கம் செய்யப்பட்டு நன்கு வெயிலில் உலர்த்தப்பட்டு அதற்கு பின்பு என்ன பண்ணால் பயன்படுத்த வேண்டும். ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, வளரிளம் பருவத்தினரின் நலமான வாழ்விற்கு தூக்கம் மிகவும் அவசியம். தேவையான அளவு தூக்கம் 15 வயதில், அதாவது டீனேஜ் வயசில் தேவையான உடலுக்கு ஓய்வு, அதாவது தூக்கத்தின் மூலமாக கிடைக்கிறது. தூக்கமானது தேவை. இந்த வயதினர் சிறப்பாக செயல்பட ஒவ்வொரு நாள் இரவிலும் சுமார் 8 முதல் 10 மணி நேரம் தூங்குவது அவசியமானதாகும். ஆனால் 15 வயதோரில் பெரும்பாலானோர் போதுமான அளவு தூங்குவதில்லை. என தேவையில்லாத வேலைகள் ஈடுபட்டுக்கிட்டு தூங்குவதை என்ன பண்ணிடுறாங்கன்னா குறைச்சிட்றாங்க. இதனால் மன அழுத்தம் போன்ற வேலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அடுத்தது உடற்பயிற்சி. தூய்மையான காற்றில்
நடைப்பயிற்சி மேற்கொள்வதும் விளையாடுவதும் உடலை கட்டுக்கோப்பாகவும் ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. இளம் வயது ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி மற்றும் வெளி அரங்கு விளையாட்டுகள் போன்றவற்றை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். உடல் செயல்பாடானது சிறந்த ஆரோக்கியம், நல்ல தூக்கம் மற்றும் மன அமைதி ஆகியவற்றிற்கு வழிவகுக்கிறது. மன அமைதி நாளுக்கு நாள் மகிழ்ச்சியை ஊக்குவிக்கிறது. இப்போ உடற்பயிற்சி என்பது எல்லா விதமான மனிதர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு உடல்நல பாதுகாப்பதற்கான ஒரு செயல்முறையாக இருக்குது. ஸோ அதில் குறிப்பிட்டபடியும் சொல்லணும்னா, இந்த வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தேவையான உடற்பயிற்சி அவசியமாக இருக்குது. ஸோ இதனால் இது நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, உடற்பயிற்சி ஆகியவை மட்டும் இல்லாமல் ஏரோபிக் டான்சஸ், வெளியரங்கு விளையாட்டுகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலமாக உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல தூக்கமும் கிடைப்பதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி தருகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வளரிளம் பருவத்தினரின் ஊட்டச்சத்து தேவைகள். இப்போது இந்த வளரிளம் பருவம் இந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் மற்றும் பெண்களின் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து அதிகப்படியான அளவு தேவைப்படுகிறது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வளரிளம் பருவம் என்பது விரைவான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான ஒரு நிலை. எனவே முறையான வளர்ச்சி மற்றும் உடல் செயல்பாடுகளுக்கு சரியான ஆற்றல் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் கொண்ட உணவு தேவைப்படுகிறது. வளரிளம் பருவத்தில் சரிவிகித உணவு மிகவும் முக்கியமானதாகும். சரிவிகித உணவில் புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மற்றும் விட்டமின்கள் தேவையான விகிதத்தில் அடங்கியுள்ளன. ஆக ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியவற்றினுடைய இந்த பருவகால வாழ்க்கைக்கூடிய இந்த பருவத்தில் தேவையான ஊட்டச்சத்து அத்தியாவசியமாகிறது. இது சரிவிகித உணவு என்று சொல்லக்கூடிய இந்த உணவுகளில் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. அந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களான இந்த சரிவிகித உணவை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு கிடைக்கிறது. இதனால் சரிவிகித உணவில் புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மற்றும் விட்டமின்கள் ஆகியவை தேவையான அளவு அடங்கியுள்ளன. இந்தியாவில் சரிவிகித உணவு என்பது ரொட்டி, சோறு, பருப்பு வகைகள், பால், பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றில் உள்ளடங்கி உள்ளது. இப்பருவத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உடல் வளர்ச்சியை தடுப்பது மட்டுமல்லாமல் அறிவு வளர்ச்சியும் பாதிக்கிறது. இதனால் இந்த ஊட்டச்சத்து குறைபாடின் காரணமாக அந்த குழந்தைகளுடைய உடல் மற்றும் மனம் ஆகியவை பாதிக்கப்படுகின்றன. மேலும் இது பாலியல் முதிர்ச்சியையும் தாமதப்படுத்துகிறது. இப்போது தேவையான அளவு ஊட்டச்சத்து கிடைக்காமல் போயிடுச்சுன்னா அந்த குழந்தைகளுடைய உடலானது முதிர்ச்சி, அதாவது ஊட்டச்சத்து தேவையான கிடைக்காத பொழுது அது ஆண்கள் மற்றும் பெண்களுடைய பருவ முதிர்ச்சி அடைவதில் தாமதப்படுத்துகிறது. ஓகே, இந்த வளர்ச்சி காலத்தில் புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது அவசியமானதாகும். இவை தவிர வளரிளம் பருவத்திற்கு பின்வரும் சத்துக்கள் உணவில் தேவைப்படுகின்றன. அதாவது வளரிளம் பருவ காலத்தில் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த பருவத்தின் வயதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களான புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள் அதிக அளவில் தேவைப்படுகின்றன. அதோடு மட்டும் இல்லாமல் பல ஊட்டச்சத்துக்களும் தேவைப்படுகின்றன. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இனிமேல் வகுப்பில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கனிமங்கள். ஸோ வளரிளம் பருவத்தில் எலும்பின் எடை மற்றும் இரத்தத்தின் கன அளவு அதிகரிப்பதால் உடலுக்கு கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு போன்ற கனிமங்கள் தேவைப்படுகின்றன. இப்போ உடலோட எடை அதிகரிக்கிறதுனாலையும் எலும்பினுடைய எடை அதிகரிப்பதனாலையும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து ஆகியவை உடலுக்கு ரொம்ப தேவைப்படுகின்றன. ஓகே, இந்த கால்சியமானது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கால்சியமானது பால் மற்றும் பால் பொருட்கள் மற்றும் இறைச்சி, அதுக்கடுத்து காய்கறிகள் போன்ற பழங்களில் காணப்படுகின்ற இந்த கால்சியமானது உடலுக்கு தேவையான எலும்புகள் கட்டுமானத்திற்கு பல் போன்றவை எல்லாமே பாதுகாக்கப்படுகின்றன. ஸோ அதிகமான அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் உண்டாகும் ஆஸ்டியோபோரோசிஸ், அது உடல் எடை, எலும்பு உடையும் தன்மை, அதாவது எலும்பினுடைய பலவீனத்தை ஏற்படுத்துவதை செய்கின்றன. ஸோ அதை குறைப்பதற்காக தான் கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பால் மற்றும் பால் பொருட்களில் காணப்படுகிறது. பால் ஒரு சரிவிகித உணவாக கருதப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அயோடின். இந்த அயோடினானது உடலுக்குள்ளே காணப்படக்கூடிய அந்த தைராய்டு சுரப்பியை ஊக்குவித்து தைராக்சின் ஹார்மோனை உற்பத்தி செய்ய காரணமாக இருக்குது. இது தைராய்டு சுரப்பி தொடர்பான நோய்களை தடுக்க இது உதவுகிறது. அப்போது அதிகப்படியான அயோடின் நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இரும்பு. இரத்தத்தை உருவாக்குவதில் இரும்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இரும்பு சத்து நிறைந்த உணவுகளான பச்சை கீரைகள், காய்கறிகள், வெல்லம், இறைச்சி, சிட்ரஸ் பழங்கள், நெல்லிக்காய் மற்றும் முழு பருப்பு வகைகள் ஆகியவை வளரிளம் பருவத்திற்கு உகந்தவையாகும். உணவில் உள்ள இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகையை ஏற்படுத்துகிறது. எனவே வளரிளம் பருவத்தினருக்கு இரும்பு சத்து நிறைந்த உணவு அவசியமாகும். ஆக இரும்பு சத்தானது அதிகப்படியான அளவு எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்த சோகை நோய் ஏற்படாமல் நாம் பாதுகாக்கலாம். அடுத்தது மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும், உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம், இரத்த இழப்பை ஈடு செய்ய
பெண்கள் அதிக அளவில் இரும்பு சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. ஓகே, அடுத்த வகுப்புகளில் வளரிளம் பருவத்திற்கான தனிப்பட்ட சுகாதாரம் பகுதியை நாம் வந்து பார்க்கலாம். நன்றி.